நமது பா இசை நிகழ்ச்சி மூலமாக வாரந்தோறும் ஒவ்வொரு இசை கலைஞர்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புல்லாங்குழல் இசை கலைஞர் கலை மாமணி சிக்கில் மாலா சந்திரசேகர் அவங்களதான். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம். உங்க முன்னாடி இருந்து நான் உங்க நேர்காணல்ங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. சொல்லுங்கம்மா, உங்களை பத்தி நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் இசை சம்பந்தப்பட்ட வட்டாரத்துல இருக்கிற எல்லாருக்குமே நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். எங்களுடைய பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்காக உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம். சிக்கல் குடும்பத்துல பிறந்து, சிக்கல் குடும்பம்னாக்க எங்களோட மூதாதையர் எல்லாருமே சங்கீத குடும்பம் தான். அது எப்படி புல்லாங்குழல் வந்ததுங்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, என்னோட பெரியம்மா குஞ்சுமணி அம்மாவோட அப்பாவுக்கு அண்ணா, அதாவது பெரியப்பா ஆழியூர் நாராயணசுவாமி ஐயர்னுட்டு அவர் முதல்ல புல்லாங்குழல் வீட்டில் புழங்கிட்டு இருந்தார். அவருக்கு நிறைய வாத்தியம் தெரியும், இருந்தாலும் புல்லாங்குழலில் சிறப்பாக வாசித்திருந்தார். அதை பார்த்துட்டு குஞ்சுமணி அம்மா சின்ன வயசுல ஒரு ஈர்க்குச்சி எடுத்து தான் வாசிக்கிற மாதிரி அப்படி ஒரு பாவனை பண்ணி இந்த மாதிரி பண்ணினத்துல அவங்க அப்பா, அதாவது என்னோட தாத்தா ஆழியூர் நடேசையர், அவர் மிருதங்க வித்வான். ஸோ குடும்பமே சங்கீத குடும்பமா இருக்கிறதுனால பொண்ணு ஆசைப்படுறாளே சொல்லிட்டு ஆரம்பிச்சு, அண்ணா நீங்க கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சு அவங்க அவங்க தங்கச்சி, அதாவது எங்க அம்மாக்கு நீலா, அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அப்படி வழி வழியா புல்லாங்குழல் ஜென்ரேஷனுக்கு வந்துருக்கு. ஸோ அப்படி வந்தது தான் புல்லாங்குழல். அதாவது பிடிச்சது பிடிக்கலங்கிறது கிடையாது, வீட்டுக்குள்ளேயே அது சங்கீதம் புழங்கிட்டு இருந்த புல்லாங்குழல் ரூபத்துல அப்படியே எனக்கும் அதை ஆரம்பிச்சு சின்ன வயசுல 5 வயசுல ஆரம்பிச்சாங்க எனக்கு. இப்ப நம்ம மத்த இன்ஸ்ட்ருமெண்ட், இப்ப வயலின், கீபோர்ட்ல எல்லாம் கையாலையும் கால்னாலையும் பார்த்து ஏதோ நம்ம வாசி, ஆனா இது மூச்சை அடக்கி உள்ள நிறுத்தி அது நிதானமா ஸ்வரங்களை கட்டுக்குள்ள கொண்டு போனோம். அந்த நேரத்துல நீங்க எப்படி கண்டினியூவா பிரீத் எடுத்து அதை எப்படி பண்றீங்க? பிராக்டிஸ் தான் இது. உணர்வுனால வரக்கூடிய ஒரு அம்சம். இப்ப எப்படி பாட்டு நம்ம உணர்றோம், கண்ணுக்கு எதுவும் தெரியாது, தொண்டையில அந்த இது வோக்கல் கார்ட்ஸ் என்ன ஆறுது, நாபிலேருந்து அந்த சுவாச வழியா அந்த வோக்கல் கார்ட்ஸ் இதுல ஹிட் பண்ணி வாயில பாட்டா வருது. அந்த குரல்ல உங்களுக்கு நாதம் வெளியில வருது, கீதம். இதுல நாதம், அதுல கீதம். இது என்ன ஆறுது, அதே மாதிரி வோக்கல் கார்ட்ஸ் தொடர்றது இல்ல. வோக்கல் கார்டு வழியா காத்து வெளியில நம்ம அந்த காத்தை முகத்வாரம், இந்த ஊதுற துளைகள் வழியா ஊதி அப்படி வாசிக்கிறோம். அதுதான் வித்தியாசம் பாட்டுக்கும் இதுக்கும். நிச்சயமா அந்த புல்லாங்குழல்னு சொல்லும் போது கிருஷ்ணர் ஞாபகம் தான் உடனே வரும். அப்படி கிருஷ்ணர் கூடயே ஒண்ணு சேர்ந்து நம்ம பயணிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வை நீங்க எப்பயாவது கடவுள்கிட்டயே போன மாதிரி ஒரு ஃபீலிங் எப்பயாவது வந்ததுண்டா? எனக்கு இப்பெல்லாம் முதல்லலாம் ஒரு பாட்டு கத்துக்கும் போது கண்ணு மூடின்னு வாசிக்கிறதுக்கு அந்த ஒரு அனுபவிக்கிற லெவல் வரல. இப்பெல்லாம் என்னன்னாக்கா வாசிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா கண்ணு மூடிண்டு அப்படியே அந்த ஸ்ருதியும் நம்மளும் ஒரு ஐக்கியமாற ஃபீலிங் வந்த உடனே அப்படியே நம்மளை மறந்து போய்டுறது, மெய் மறக்கிறது. அது கொஞ்சம் அனுபவம் கூட கூட நம்மளுக்கு அந்த ஃபீலிங் வருது.
இந்த ராகங்கள் ஐடென்டிஃபை பண்றது இன்னுமே நிறைய பேருக்கு சாதாரணமா கீதம் பாடுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, சிரமமா இருக்கு. புல்லாங்குழல எப்படிமா அத கண்டுபிடிக்கிறது ராகங்களை? எதுவுமே காதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட். நம்ம அதாவது குரு ஏத்த மாதிரி இருந்தா கூட காது தான் முதல் குரு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது. ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுல எங்க அம்மா எப்படி ராகத்தெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்கன்னா, இப்ப நிறைய பேர் பண்றாங்களே சினிமா பாட்டோட கம்பேர் பண்ணி, அப்படிதான் எனக்கு வந்து நிறைய ராகங்கள் வந்து சஹானா, ஆரபி எல்லாம் அந்த மாதிரி தான் சினிமா பாட்டு மூலியமா எனக்கு அம்மா இது பண்ணியிருந்தா. வீட்டுல அதே ஆரபி வேற பாட்டு வாசிச்சுட்டு இருப்பாங்க, அதே சஹானா வேற பாட்டு வாசிச்சிருப்பாங்க. எனக்கு அப்ப அதுலதான் இன்வால்மெண்ட் இல்லையே. அதனால வந்து எப்போ வர ஆரம்பிச்சதோ அப்பப்போ சஹானா வர்ணம் எடுக்கும் போது இந்த பாட்டை, சினிமா பாட்டை ஒப்பிட்டு இந்த மாதிரி தான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வழியா கத்துனேன். அப்ப உங்களுக்கு முதல் குரு அம்மா தான்? எப்பவுமே எப்பவுமே அம்மா தான். இப்ப கூட கரெக்ஷன்ஸ் எதுவும் கொடுப்பாங்களா? நிறைய. இப்போ ஆமா, எவ்வளவோ இருக்கு கத்துக்கிறதுக்கு. சொன்னேனே, இட்ஸ் an ocean actually. ஓகே. இதன் மூலமாக புல்லாங்குழல்ல அட்வான்ஸ் ஸ்டேஜ்னு ஏதாவது இருக்காமா? அதாவது எதுலயுமே வந்து ஆரம்பத்துல நம்ம கத்துக்கிறோம், கத்துண்டு அந்த எக்ஸசைஸ நம்ம வந்து பாடமா நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணி நம்மளுக்குன்னு அதை ஒரு அது நம்மளோடதான் ஆயிடுறது, தன் வசத்துக்கு கொண்டு வந்துடுறோம். அப்படியே பண்ண 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 அனுபவம் நிறைய கிடைக்கிறது, புதுசா கத்துக்கிறோம். அப்புறம் அதுக்கு அடுத்த லெவல் என்ன பண்றோம், நம்மளுக்குன்னு தோண ஆரம்பிச்சு விடுறது. ஒரு ஸ்டேஜ் கத்துக்கிறோம், ஒரு ஸ்டேஜ் தோண ஆரம்பிக்கிறது, கிரியேட் பண்ண ஆரம்பிச்சு விடுறோம். ஸோ இது மாதிரி வளர 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 அனுபவம் கூட 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 நம்மளுக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சங்கீதத்துல. முதல்ல நீங்க ஒரு கிருஷ்ணன் பாட்டு பாடுனீங்க, அதே மாதிரி தீராத விளையாட்டு பிள்ளை எமது குழந்தைகள் எல்லாருமே கவர்ந்த ஒரு பாட்டுன்னு தான் சொல்ல முடியும். அந்த பாட்டை கொஞ்சம் வாசி காட்டுவீங்களாமா?